பேசியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய வேலை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். நாங்கள் எஜமான்களினுடைய கடமைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டு வருகிற பொழுது, எஜமான்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவர்கள் ஞானத்தோடு நிலைநிறுத்துறதுக்கான 4 செயல்பாட்டு துறைகளை அல்லது பகுதிகளை நாங்கள் வேதத்திலிருந்து நாம் கண்டிருந்தோம். ஒன்று, அவர்கள் தங்கள் வேலைக்காரருக்கு கட்டளையிடுதல், வேலைக்காரரை திருத்துதல், வேலைக்காரருடைய திருமணத்தை ஒழுங்குபடுத்துதல், வேலைக்காரரை அவர்களுடைய வேலையிலிருந்து விடுவித்தல் என்கின்ற இந்த 4 பகுதிகளிலும் தங்களுடைய அதிகாரத்தை ஞானமாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறதை நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே முதலாவது, அவர்கள் வேலைக்காரருக்கு வேலைகளை செய்ய கட்டளையிடுகிற பொழுது அந்த கட்டளைகள் கர்த்தர் தடுத்தவைகளாய் இருக்கக்கூடாது. இதான் முதலாவது விஷயம். அந்த கட்டளைகள் கர்த்தர் தடுத்தவைகளாய் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் கட்டளையிடுகிற விடயம் கர்த்தர் கட்டளையிட்ட விடயங்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கட்டளையிட்ட விடயங்களாக இருக்க வேண்டும். இந்த 2ஐ நாங்கள் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது, கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லாத விடயங்களில் எஜமான்கள் வேலைக்காரருக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை. எஜமான்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் எப்படி தங்களுடைய அதிகாரத்தை ஞானமாக தக்க வைக்கிறது? அதில் உங்களுக்கு தெரியும், எஜமான்கள் நாங்கள் கதைக்கிறோம். இந்த இடத்துல குறிப்பாக வருமான உழைப்போடு சம்பந்தப்படுத்தப்படுகிற வேலைகளைத்தான் முதன்மையாக நாங்கள் இந்த இடத்துல இலக்காக கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் புருஷனுடைய கடமைகள், பெற்றாருடைய கடமைகள் நாங்கள் படிக்கல இதே விஷயத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது புருஷன்மார் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறத கட்டளையிடவும், கர்த்தர் தடுத்திருக்கிறதுகளை அவர் கட்டளையிட இயலாது. அதே கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்களில் கட்டளையிடுகிறதா அல்லது கட்டளையிடாமல் விடுகிறதா என்கிறது அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஞானமாக தக்க வைக்கிறதுக்கான ஒரு செயல்களமாக இருக்கிறது. நாங்கள் மனுஷிமாரோடு அவர்கள் டீல் பண்றதுல நாங்கள் பார்த்திருந்தோம். அது சரியான முக்கியமான விஷயம். இல்லாட்டி புருஷன் மதிப்பும் அதிகாரமும் அங்க மதிப்பிழந்து போகும். அதுக்கப்புறம் மனுஷி மதிக்காது புருஷன். ஏன்னு சொன்னா, ஞானமா அந்த விஷயங்களில புருஷன் அதை கையாளு. கட்டளையிட்டு இருந்தா ஒரு கதையும் இல்லை. ஏன்னா கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கார், மனுஷன் செய்தே ஆகும். கர்த்தர் தடுத்திருக்கிறார், அதனால புருஷன் அதை தடுத்தே ஆகணும். என்னடா மனுஷி அதை செய்தே ஆகும். ஆனா கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை. இப்ப இந்த விஷயங்களில இப்ப நாம கட்டளையிடுறதா தடுக்கிறதா என்ற விடயங்கள் பேரதூரமாக மனுஷியால அது எடுக்கப்படும். ஏன்? அது கர்த்தர் கட்டளையவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை. அப்ப அந்த ஏரியாவில் நாம பைத்தியத்தனமா கட்டளையிடக்கூடாத நேரத்தில் கட்டளையிட்டா, தடுக்க வேண்டிய நேரத்தில் தடுக்காம விட்டா,
அதுக்கு பிறகு அதிகாரம் அங்க மதிக்கப்படாம போகும். புருஷன் தன் அதிகாரத்தை ஞானமா நிலைநிறுத்த இல்லை. அப்ப இதான் முக்கியமான ஏரியா. மற்றபடி பெரோயா சீர்திருத்த திருச்சபையில கர்த்தர் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் தடுத்திருக்கிறதுனா அங்க அது கட் அண்ட் ட்ரை, அது பிளாக் அண்ட் ஒயிட். அங்க வேற டிஸ்கஷனுக்கு இடம் இல்லை. அங்க கதைச்சு பேசி முடிவெடுப்போம். ஆனா இது கதைச்சு பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு இஷ்யூஸா இருக்கிறது. அதனால சரியான கவனமா இருக்கும். இன்றைக்கு சோறு சமைக்காதே, கர்த்தர் கட்டளை கிடையாது. இன்றைக்கு புட்டு அவி, கர்த்தர் கட்டளை கிடையாது. அப்படி இப்ப விஷயங்கள் இதுகள்லாம் இந்த மாதிரியான நேரங்களில் கட்டளையிடணுமா அல்லது அதை தவிர்க்க வேணுமா என்றதுல புருஷனுடைய ஞானம் அங்க வெளிப்பட போகுது. அந்த ஞானம் சரியாக பயன்படுத்தப்படாட்டி மனுஷிக்கு இவன் மொக்கன் என்று விளங்கிட்டா அதுக்கு பிறகு சாகும் வரைக்கும் அது அழியா. சட்டியான கவனமா இருக்கணும் இந்த விஷயங்களை புருஷன். இதைத்தான் நாங்கள் அப்ப இருந்தே படிப்பிச்சோம், தொடக்கத்துக்கு இருந்து. இதே விஷயம்தான் பெற்றா இருக்கு. கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், கர்த்தர் தடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையில எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லை. அதை பற்றி மேலதிகமா நாம விவாதிப்போம், கதைப்போம். ஒரு கதை வேணும். கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், அப்ப சொல்றேன் செய். கர்த்தர் தடுத்திருக்கிறார், நீ செய்ய இயலாது. ஒரு கதை இல்லை. ஆனா கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை. இப்ப அப்படிப்பட்ட சம்பவங்கள், சமயங்கள், நிகழ்வுகள் வரைக்கும் நாம அத கட்டளையிடுறதா தடுக்கிறதா என்றதுல தான் பெற்றாருடைய ஞானம் தங்கி இருக்கு. இப்ப பெற்றார் அத கவனமா கையாளாட்டி பிள்ளைகளுக்கு பெற்றார் மடத்தனமா நடந்து கொள்ளுறது விளங்குதண்டா, அதுக்கு பிறகு அவர்கள் பெற்றாருடைய அந்த மரியாதை, பெற்றாருக்கான கனம் குறைய தொடங்கும். விளங்கும். அப்ப என்ன, அது என்ன நடக்குது? பெற்றார் தங்களோட கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஞானமா பயன்படுத்தல. மொக்குத்தனமா நடந்தா பிறகு என்ன மரியாதை ஆக்களுக்கு? மூடனுக்கு என்ன கனம்? நீதிமொழி கேட்கல. மூடனுக்கு கனம் கொடுத்தா அது மணலிலும் பெரிய வேரமும், அது பெரிய நமக்கு அது பொருத்தமில்லாத ஆளுக்கு செய்கிற வேலைகள். உண்மையில அது ஒரு தூஷணம், அது தூஷணம். அதுக்கு பேர் தூஷணமான நடக்க. அயல பெற்றார் தங்களுடைய அதிகாரத்தை ஞானமா தக்க வைக்கிறதுல கர்த்தர் அந்த அதிகாரம், கர்த்தர் அவங்களை நியமிச்சிருக்கிறாருன்னா ஞானம் அங்கே. அப்ப அதுல அப்ப இதே விஷயம்தான் இப்ப நாம எஜமான்களா இது கேட்கல, எங்களுக்குள்ள வேலை செய்யற ஆட்களுக்கு நாம சொல்லிட்டோம் கர்த்தர் தடுத்திருக்கிறார், அதனால நீ செய்கிறார். கர்த்தர் கட்டளை இருக்கோ அதை நீ செய்தியாகும். இப்ப கர்த்தர் தடுக்கவும் இல்லை, கர்த்தர் கட்டளை இடையும் இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்களில வேலைக்காரரோட நாம எப்படி டீல் பண்றோம்ன்றதுல வேலைக்காரருக்கு விளங்குது இவன் மடத்தனமா பைத்தியத்தனமா இருந்தால் பொஸ்ஸா இருக்குது என்று சொல்லிட்டா நினைக்க உண்மையில அது அப்படி நடக்குதுண்டா. அங்க ஒரு கூள கும்பிடு, அந்த கூள கும்பிடுன்னு சொல்றது இல்ல, அந்த சொல்லணும்ன்றதுக்கு ஒரு குட் மார்னிங் தவிர மற்றபடி மெனசேர் அங்க ஒன்றும் வேற இல்லை. மனசுல இருந்து மதிப்பு வராது. அது வராம போனதுக்கு காரணம் யாரு? எஜமானுடைய பைத்திய சேஷ்ட நடத்தைய. அதனால சரியான கவனமா இருக்கணும். நமக்கு வேலை செய்யற யாக்களோட நாம டீல் பண்ணிக்கல. அந்த கட்டளையிடவும் இல்லை, தடுக்கவும் இல்லாத விடயங்கள் வர்ற அந்த ஏரியா அதான் நமக்கு பொதுவாக அது நமக்கு அது தெரியும். இதுல வேதத்துல அப்படி அது இல்ல, அல்ல வேதத்துல நாம எந்த பக்கத்துல இருந்து பிரின்சிபலை கொண்டு வரையலாது என்றா அப்ப சரியான கவனமா இருக்கணும். அப்ப அதுக்கான வேதம் சில பிரின்சிபலை தந்திருக்கு, அதுக்கு எப்படி டீல் பண்ணணும். ஆண்டவர் எங்களை சரி நீங்களே உங்களோட பாட்டு ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் விட இல்ல. கர்த்தர் அதிலையும் எங்களுக்கு சரியான வழிகாட்டல தந்துதான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த புருஷன்மார் பெற்றார் எஜமான்கள் அந்த வழிகாட்டல்கள் விதிமுறைகள் என்னன்றது சரியா தெரிய வேணும். இந்த கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கிரீக்கில் என்னென்று சொல்றோம், நாங்கள் அடியபோரா அடியபோரா என்று சொல்ற சொல்லினூடாக நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஏற்கனவே நாம் இதை படிச்சிருக்கிறோம்.
இது விசுவாச அறிக்கையில எல்லாம் இருக்குது இந்த விஷயங்கள். அடியஃபோரா அல்ல கர்த்தர் தேவைப்படுத்தவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை. அடியஃபோரா. இப்ப இந்த அடியஃபோரா விஷயங்கள்ல முதலாவது நாம கவனிக்க வேண்டியது, எஜமான்கள் அதிகாரம் இருக்குது அந்த விஷயத்தை கட்டளையிடவும் தடுக்கவும். அது சரியான கவனமா கீழானோர் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கட்டளையிட்டாலும் பாவம் இல்லை, அவர்கள் தடுத்தாலும் பாவம் இல்லை. சரியோ? இதான் இந்த ஏரியா. எஜமான் அதை செய்ய கட்டளையிட்டாலும் அது பாவம் இல்லை. ஏன்னா அது தேவன் தடுக்காத விஷயம், தேவன் கட்டளையிடாத விஷயம். எஜமான் தடுத்தாலும் அது பாவம் இல்லை, ஏன்னா தேவன் அதை தடுக்கவும் இல்லை, கட்டளையிடவும் இல்லை. அதனால மனுஷியோ பிள்ளைகளோ வேலைக்காரரோ தங்களுடைய எஜமான்களை திருப்திப்படுத்த தக்கதாக அந்த வேலைகளை செய்தே ஆகும். அவர்கள் அந்த வேலைகளை செய்யாமல் இருக்கும். அவர்கள் செய்ய சொல்லித்தோன்னா செய்தோனும், செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது. ஏனடா எஜமான் அதை செய்ய சொல்றதுக்கும் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்றதையும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிற. அவன் அப்படி சொல்றதால அங்க பாவம் செய்யலையே அவன். ஏண்டா அது கர்த்தர் தடுக்கவும் இல்லை, கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை. பாவம் என்ற நியாயப்பிரமாண சொல்லுறத நாம செய்யாம விடுறது. அப்ப நியாயப்பிரமாணம் சொல்லுறத நாம செய்யாம விட்டா, அது தேவைப்படுத்துறத நாம செய்யாம விட்டு அல்லது மீற வேணாம் என்று சொல்றத மீறினா பாவம். ஆனா இந்த விஷயம் தானே அது வேதத்துல அது எங்களுக்கு கட்டளையிடப்படவும் இல்லை, தடுக்கப்படவும் இல்லை. அதனால கீழானோர் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அதை செய்ய வேண்டும். ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு செய்யலாம்? அவர்களால இயலுமானவரை அதை செய்தே ஆகும். இயலுமானவரை அவருடைய மனச்சாட்சிக்கு அவர்களுடைய இயலுமைக்கு என்று அந்த சொல்லுகளை பயன்படுத்துறா, அங்கதான் அந்த எஜமான்களுடைய முட்டாள்தனம் வெளிப்படும். அவர்கள் கட்டளையிடுற விஷயம் அது அந்த நபர்களால செய்யப்பட முடியுமா, இயலுமை இருக்கா என்ற விஷயங்கள் கணக்கெடுக்கப்படாம அது கட்டளையிடப்படுது. அதெல்லாம் சொல்ல நாம இயலுமானவரை அதை செய்து நாங்கள் அவர்கள் சொன்ன அந்த பேச்சை செய்கிறோம் என்றது காட்டப்பட வேண்டும். இல்ல நாம மூஞ்சிய தூக்குறோம் என்றா அது யாருக்கு பாவமாகும்? கீழானவருக்கு பாவமாகும். அங்கன் பிரச்சனை. கட்டளையிடுகிறவனுக்கு அது பாவம் இல்லை. ஆனா அதை செய்யாம போய்க்கல கீழானோரு கர்த்தர் பாவிகளாக அடையாளம் காண்ற. ஏன் கர்த்தர் கட்டளையிடையில கர்த்தர் அதை தடுக்க இல்லை. அப்ப எஜமான்கள் அதை கட்டளையிடுறதால பாவம் செய்யல. ஆனா அதை செய்யாம விடுறதால மனுஷியும் பிள்ளைகளும் வேலைக்காரரும் பாவம் செய்ய போறது. அது ஐயோ அது அப்படி இல்லை இப்படி இப்படி கதைக்க வழி கேட்டா அங்க முறுமுறுப்போட விஷயம் தொடங்குது. முறுமுறுப்பு பாவம். அவன் பாவம் செய்ய சொல்லு, புருஷன் பாவம் செய்ய சொல்லு, அல்லது பெற்றார் பாவம் செய்ய சொல்லு, நியாயப்பிரமாணம் கட்டளையிட்டதை நியாயப்பிரமாணம் தடுத்ததையும் மீறி செய்ய சொல்லு. ஆனா அந்த ரெண்டுக்களையும் வராத விஷயங்களோட படியில் வந்தேக்கல நாம நுகத்தை சுமக்கிறதா நல்லது. நுகம் சுமக்கப்பட வேணும் அந்த நேரங்கள்ல. உலகம் அதுக்கு நாம கணக்க நமக்கு தெரியும் அது பொருத்தம் இல்லாத விஷயங்கள் என்று கீழானவருக்கு விளங்கினாலும் நாம கர்த்தருக்கு முன்பாக நாம இயலுமானவர் என்ன நாம அதால பாவம் செய்திடக் கூடாது என்ற தெய்வ பயத்தில் நாம அந்த விஷயத்தை எப்படியாவது இழுத்தடிச்சு தூக்கி போட்டு செய்ய யோசிக்கிறோம். ஆனா அதால வரப்போற விளைவுகள் யாரை பாதிக்கும்? கட்டளையிட்டவனை பாதிக்கும். கட்டாயம் கட்டளையிட்ட புருஷனுக்கு அதால நட்டம் பெறும்.
பெற்றாருக்கு அதால இழப்புகள் இருக்கும், எஜமானுக்கு அதால இழப்பு இருக்கும். அவர்கள் கட்டளையிட்ட விடயங்கள் அந்த கீழானோரால உடைய இயலுமை, அவர்களுடைய மனச்சாட்சி, அவர்களுக்குரிய வயசு, அவர்களுடைய பலம், இதுகள் எல்லாத்தையும் கவனிக்காம கட்டளையிட்டார். கடைசியில இன்றைக்கு செய்ய சொல்ல நாளையிலிருந்து 2 கிழமைக்கு ஆல் டவுன் முடிச்சு. நட்டம் இதால புருஷனுக்கும் பெற்றாருக்கும் எஜமானுக்கும். அதுல கத்தர் கட்டளையில கத்தர் தடுக்கையில என்றபடியால நாம விசத்தனமா அதுகளை கீழானோருக்கு மேல சொல்லிடாது. அதான் அந்த பாயிண்ட். ஆனா கீழானோர் கட்டாயம் தங்களால முடிஞ்ச அளவு அதை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்க வேணும். அதுல பாவம் செய்ய இயலாது. ஏண்டா அதுல அவர்கள் மீற தொடங்கினா அது எஜமானுக்கு பாவம் இல்லை, ஆனா வேலைக்காரருக்கு பாவம். அது புருஷனுக்கு பாவம் இல்லை, ஆனா மனசுக்கு பாவம் ஆயிடும். அதுல இந்த விஷயத்தை நாம கவனத்துல கொண்டு இந்த அடியபோரா இன்டிஃபரண்ட் திங்ஸ், இன்டிஃபரண்ட், அதாவது அது பாவமும் இல்லை பரிசுத்தமும் இல்லை. அதான் அந்த பாயிண்ட். அது பாவமும் இல்லை பரிசுத்தமும் இல்லை. அது செய்யறதால கர்த்தருக்கு மகிமை மகிமையாக இருக்கலாம், அது செய்யாமல் விடுறதாலையும் கர்த்தருக்கு மகிமையா இருக்கலாம். கத்தரிக்காய் பொரிச்சு குழம்பு வைத்து சாப்பிடுறதாலையும் கத்தரிக்க மகிமை உண்டாகும். கத்தரிக்காய் பொரிக்காம நாம சும்மா வெள்ளக்கறி மட்டும் வச்சு சாப்பிட்டாலும் கத்தரிக்க மகிமை உண்டாகும். ஏண்டா அதை தந்த கடவுள் கத்தரிக்காயில இருக்கிற அந்த அயன் மற்ற தேவையான சத்துக்களை நல்லதற்கு தான் படைச்சிருக்கிறோம். அதை நாம ஜபத்தோட ஸ்தோத்திரத்துக்கு புதிச்சா அது சரி, கத்தரிக்க மகிமை. ஆனா கத்தரிக்காய பொரிச்சு தான் காய்ச்சோனும், அதுதான் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும் என்று யாராவது கதை அதை சொல்ல வலிக்கிட்டா அங்க அவர்கள் பாவம் செய்ய தொடங்குறாங்க. அப்ப சிம்பிள் விஷயம். உதாரணத்துக்கு நாம பாடல்கள் படிக்கல, நம்மளுடைய சேர்ச்சில் நாம பொதுமையில நாம படிக்கிறோம். பைபிள்ல எங்க கட்டளையிட்டு இருக்குது பொதுமையில படிக்க சொல்லி? பைபிள்ல எங்க கட்டளையிட்டு இருக்குது அத ஒதுமையில படிக்க சொல்லி? இதான் அந்த ஏரியா, கவனிச்சு கொள்ளுங்க. இதை நாம இங்க தொடங்குறோம். என்னண்டா ஆசாரியன் அதை கட்டளையிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால ஆடுகள் அதை செய்தே ஆகும். ஆடுகள் அதை ஏதாவது முணுமுணுத்தா அது அவர்களுக்கு பாவமா? கட்டளையிட்ட ஆசாரியனுக்கு அது அதிகாரம் இருக்கு அதை செய்யறதுக்கு. கர்த்தர் சபையில பாடல்கள் அது தன்மையில அந்த சொல்லுகள் வரணும் பைபிள்ல எந்த இடத்துலயும் கட்டளை கிடையாது. அவர் தனிமையில பாடக்கூடாது என்று அவர் தடுக்கவும் இல்லை, அதாவது ஒருமையில. அப்ப இப்ப இந்த விஷயத்துல ஆசாரியன் சபையில அந்த பாடல்கள் ஒருமையிலேயா தன்மையிலேயா பாடப்பட வேணும்ன்றத கட்டளையிடுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. இதுதான் அந்த ஏரியா, கவனிச்சு கொள்ளும். அப்ப இது எதை வச்சு இப்ப அது தீர்மானிக்கிறார்? அது அந்த கீழானோருக்கு மேல அது அது விஷயம் அது நல்லது என்று சொல்லி ஒரு பாடல் தனிமை ஒருமையில படி, மற்ற பாடல்கள்ல பன்மையில படி. எதை வச்சு அவர் அப்படி தீர்மானிக்கிறார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல? அதான் அந்த வழிகாட்டல், அதான் அந்த விதிமுறை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வழிகாட்டல் விதிமுறை நம்முடைய தமிழ் பைபிள்ல பக்தி விருத்தி ஏற்படுத்தும் என்றால் இவ்வளவுதான் அந்த கதை. இதான் அந்த ரூல். பக்தி விருத்தி ஏற்படுத்தும் என்றால் அகில எஜமான்கள் புருஷன் பெற்றார் தங்களுக்கு கீழானோருக்கு இந்த மாதிரியான ஏரியாவில் அதை கட்டளையிடுறதா தவிர்க்கிறதா என்றத முடிவு பண்ணேக்க அது அவர்கள பக்தி விருத்தியை ஏற்படுத்துமா? இது மட்டும்தான் வேதம் கதைக்கிறது. பக்தி விருத்தி, அந்த பக்தி விருத்தி என்று சொல்லுற அந்த சொல்லு இங்கிலீஷ்ல எக்ஸ்பீடியன்ட். எக்ஸ்பீடியன்ட் ஹலோ எழுது எக்ஸ்பீடியன்ட், EXPEDIENT, எக்ஸ்பீடியன்ட். எக்ஸ்பீடியன்ட் என்று சொல்ற அந்த பக்தி விருத்தி என்று தமிழ்ல சொல்லுறது அதனுடைய அந்த கிரீக் சொல்லு நாங்கள் ஏற்கனவே பல தடவை அதை படிச்சிருக்கிறோம். கட்டுதல், கட்டுதல், பில்டப்.
பில்டப். அயல ஆசாரியன் ஒரு பாட்டு பாவ அறிக்க பாடல், பாவம் மன்னி மனந்திரும்பல் பாடல் ஒருமையில படி, அடுத்த சர்வாங்க தகனவலி மற்ற பலிகள் எல்லாம் பன்மையில பாடல படி என்று சொல்லிக்கல கவனிச்சிருக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு ரூல், அது சபையினுடைய இருக்க ஆத்துமாக்களை கட்டுமா அந்த விஷயம் என்றது. பொதுவாக்க ஒரு பாவத்தை பொதுவாக்குறது எல்லாருக்கும் விருப்பம். தங்களிலேயே அதை பொறிய விடாம எல்லாருக்கும் அதை எல்லாரும் அப்படித்தானே என்று ஆக்குறது. அது மனுஷ சுபாவத்தில் இருக்கிற முக்கியமான பாவம். அதனால அது பொதுவில நாம அதை ஒப்பு கொடுத்து படிக்கல அந்த பாவரிக்க அது அதை எல்லாருக்கும் சேர்த்தானே அவரை செவிக்கிற என்ற ஒரு விதமான அந்த எஞ்சிய பாவம் அதை தனக்கண்ட எடுக்காது. ஆனா ஏதாவது நன்மை, ஏதாவது ஆசீர்வாதம், ஏதாவது பாக்கியங்கள் என்றால் அது தனக்கு மட்டும் வரணும், தனக்கு கிடைக்கணும் என்றது சரியான அவாவா இருக்கிற அந்த பாவம் நம்மள இருக்கு எல்லா மனுஷன். அதனால ஆசீர்வாதம் பாக்கியம் எல்லாருக்கும் பொது, பாவமும் மனம் திரும்பலும் தனிப்படும் என்று சபையில அந்த விஷயத்தை கொண்டு வர்றதால ஆசாரியன் பாவம் செய்ய இல்லை. அது சபையார கட்டும், அது உணர்த்தும் தனிப்பட்ட ரீதியில். என்ன சாவோமே என்று படிக்கிறது, சாவேனே என்று படிக்க சாக போறோம் என்று நாம சாவோம் வேறு என்ன பரவாயில்ல பொதுவா தான் இல்ல. என்ன 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 அது சாவோமே கழுவீராக, நீர் என்ன கழுவாவிட்டால் நான் சாவன் ஆண்டவரே என்ன. ஐயோ கடவுள் சொல்லே கடட்டாய் என்ன கழுவும் நான், ஐயோ மனந்திருமா. இது கழுவீராகில் சாவோமே, அது நல்ல பாவமா இதமா இருக்கும். மற்றவன் சித்தன் பரவாயில்ல நாம தப்பிடுவோம். இந்த மாதிரியான ஒரு அந்த குத்தாது, அதான் அந்த விஷயம். எக்ஸாக்ட் சரியான வேர்டு குத்தாது. அப்ப குத்தாது. ஐயா அதாவது நமக்கு நித்திரையாது இல்லைன்னா எளிமை நிக்கணுமா பாலா எல்லாம் எல்லாம் வெளியில. அதுல அப்புறம் இதே நமக்கு பிரச்சனையா வீட்டுல. சோ எளிமையில் எல்லாம் உதறி தட்டி விட்டு எல்லாம் இதண்டிக்கொண்டு. சோ நம்ம முக்கியமான விஷயம் கதைக்கிறோம் ஏண்டா, இது சீரியஸான பாவங்களடா. அப்ப நமக்கு அது அந்த அது குத்தினா நாம கட்டப்படுவோம். குத்தாம போகுதுன்னா நாம சாகரத்துக்கு நாம போய்கொண்டிருக்கோம், தெரியல நாம குத்தேல. அப்ப அதால அந்த அந்த பாடல் அது ஒருமையில எந்த பாட்டு படிக்கணும், பன்மையில எந்த பாட்டு படிக்கணும் என்ற அந்த விஷயம் அது ஆசாரியன் அதிகாரத்தில் அது செய்யப்பட முடியும். அது 10 விருத்தி அடிப்படையாக்கும். ஏன்னா கர்த்தர் அது பன்மையில பாடணுமோ ஒருமையில பாடணும் கட்டளையிடும் இல்லை, தடுக்கவும் இல்லை. சரியோ? அப்ப எக்ஸ்பீரியன்ஸே கட்டுமானம், ஆக்களை கட்டுதல், அவர்களோட வாழ்க்கைய தேவனுக்கு ஏற்றபடி கட்டி எழுப்புதல். அப்ப இந்த விஷயம் தான் எங்களுக்கு திருப்ப திருப்ப வேதம் கதைக்கிற அந்த காரியம். அப்ப இது இப்ப வேலை எஜமான்களுக்கும் இதன் பிரின்சிபல். நீ ஒரு விஷயத்தை வேலைக்கான கட்டளையிட போறியோ, அந்த கட்டளை இடுறதால உங்க சொந்த லாபம் இல்ல, அவனும் அதால கட்டுப்படுவானா கட்டப்படுறானா என்றுதான் பார்க்கப்படும். ஐயோ நாங்க பிசினஸ் நடத்துறது ப்ராஃபிட்டுக்கு, அது கர்த்தர் கட்டளை இட்டு இருக்கிற விஷயங்களை கட்டளை இட்டு ப்ராஃபிட் எடு, கர்த்தர் தடுத்து இருக்கிற விஷயங்களை தடுத்து ப்ராஃபிட் எடு. கர்த்தர் கட்டளை இல்ல தடுக்கவும் இல்லாத விஷயங்கள்ல நீ கட்டளை போறியோ தடுக்க போறியோ, அதுல அவன் கட்டப்படுவானான்றதை நீ பார்க்கணும். அதுல நீ உனக்கு என்ன கிடைக்கும் என்றது பார்க்கல. விளங்குதா? பெற்றாருக்கு அதால என்ன கிடைக்கும் என்றது இல்ல கேள்வி, அந்த பிள்ளைகள் அதால கட்டப்படுமான்றதான் கேள்வி. புருஷனுக்கும் மத்தியாக்களுக்கும் என்ன கிடைக்கும் என்றதில்ல கேள்வி, மனுஷி அதால கட்டப்படுவாளான்றதான் கேள்வி. ரெண்டா கட்டளை இடு தடு.
அயல அத எங்களுக்கு கீழானோருக்கு அதை நாமல் தடுக்கல, அவர்கள் அதால கட்டப்பட வேணும். கீழானோருக்கு அதை நாமல் கட்டளை இடையக்க அவர்கள் அதால கட்டப்பட வேணும். அவ்வளவுதான் விஷயம். They have to be built up. அவர்கள் எக்ஸ்பீரியன்ட் ஆகணும், அவர்கள் வளர்ச்சி அடையணும், அவர்கள் பெருகணும், அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகணும். அதான் அந்த பிரின்சிபல். 1 கொரிந்தியர் 10:23. ஹலோ, 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிரார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இதுல இந்த அனுபவிக்க என்ற அந்த சொல்லு இங்கிலீஷ்ல அது வருது lawful. The things that are lawful, all things that are lawful are not expedience. நியாயமான எல்லா காரியமும் கட்டாது. அதான் அந்த வசனம். நியாயமான எல்லா விடயமும் கட்டாது. edifying, expedient, edify. நியாயம் தானே? என்ன நியாயம்? கர்த்தர் தடுக்கவும் இல்லை, கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, நியாயம் தானே? ஆனா அது கட்டுமான்றதான் கேள்வி. இங்க நாம என்ன தக்க வைக்கிறோம்? வேலை தெளிவா நாம கவனிக்க வேணும். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றா அதுல எந்த ஒரு நான் சொன்ன மாதிரி டிஸ்கஷன் இல்ல. நாங்கள் ஜெபங்கள் முடியக்கல ஆமேன் சொல்லுறோம். ஏன் நாங்கள் ஆமேன் சொல்லுறோம்? கர்த்தர் அத வேதத்துல கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ராஜ்யம் வல்லமை உம்முடையவர்களே ஆமேன். அயல ஜெபம் என்றா ஆமேன் இருக்கணும்ன்றது அங்க வேதம் சொல்லி இருக்குது. பாடல் படிச்ச முடியக்கல நாங்கள் ஆமேன் சொல்லுறோம். ஏண்டா பாடல்கள் முடியக்கல ஆமேன். தாவீது சங்கீதங்கள்ல அல்ல சங்கீத புத்தகங்கள்ல பாட்டுக்கு முடியக்கல ஆமேன் என்ற அந்த சொல்லுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இதுல அது ஆமேன் சொல்லலாம், ஆமேன் சொல்லாமல் பைபிள் சொல்லி இருக்கிறது. பைபிள்ல சொல்லி இருக்குன்னா அதுக்கு பிறகு டிஸ்கஷன் இல்ல, கதை. அது சொல்லி எல்லாம் இருக்குது, முடிஞ்சு போச்சு. அப்ப அதை செய், விளங்குதோ? பாடல்கள் ஜபம் முடியக்களையும் ஆமேன் சொல்லுறோம், பாடல்கள் முடியக்களையும் ஆமேன் சொல்லுறோம். கர்த்தருடைய வசனம் வாசிச்சா பிறகு ஆமேன் சொல்லுறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் வாசிக்கப்படேக்கல எழுதப்படேக்கல அவர்கள் தலை குனிந்து ஆமேன் ஆமேன் என்றார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கையில இடையில தேவனுடைய புகழ்ச்சியும் அவற்ற மகிமையும் அல்லது அவருடைய நன்மத்துவங்களும் எங்களுக்கு அளப்பரிய விதத்தில் கொடுக்கப்பட்டதை எண்ணி எங்களோட ஆத்மா பூரிப்படையாக ஆமேன் என்று நாங்கள் சொல்லுறோம். ஏன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. என்ன பிரசங்க நேரத்தில் இடையே ஆமேன் சொல்லலாம்? பைபிள் வாசி தெரியா? எத்தனை நேரம் பைபிள் வாசி? பிரசங்கங்கள் என்று சொன்ன இரவாத்த பணி என்றது வேதத்துல அத எழுதுறியோ பிரசங்கத்தை அல்லது பிரசங்கத்தை சொல்லுறியோ அந்த இடையில ஆமேன். பவுல அப்போஸ்தலன் எத்தனை தடவை ஆமேன் வருகிறது? ஆமேன் என்ன இருந்தா ஆமேன் சொல்றான்னு நமக்கே யோசிச்சு ஏன் இதுக்கு ஆமேன் வந்தது? அவரே சோதரிக்கப்பட்ட தேவகுமாரன் ஆமேன். அடுத்தது கண்ணியோட ஆனாலும் என்னுடைய இனத்தாருக்காக ஏன் ஐயா பவுல இருந்தா போல ஆமேன் அதுக்குள்ள வருது. அல்ல பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை பார்ப்பார்கள். இதோ அவர் உங்களோட வருகிறார், கண்கள் ஜாமரை பார்த்து ஆமேன். அப்போஸ்தலன் இருந்தா போல பிரசங்கம் என்றது சொல்லுறதும் சரி எழுதுறதும் சரி. அயல அந்த
அந்த விஷயத்தினுடைய தாற்பயம் சரியான ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில எங்களுக்கு ஆத்மாவில் அது விளங்கல. நாங்கள் அது அப்படியாட்டுவோம் ஸ்தோத்திரம் என்றது பிரசங்க இடைகள்ல அது வருது. ஐயர சீச்சி நாங்க அப்ப பைபிள் வாசிக்கலையா? அப்ப நீங்க வேதம் அதை சொல்லுதா செய், அது சொல்லி இருக்கிற விஷயம். அதனால அதுல டிஸ்கஷன் ஒன்றுமே இல்லை. அதுக்காக அப்போஸ்தலன் எழுதுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஆமேன் சொல்லிக் கொண்டிருக்க இல்ல. அதனால ஆமேன் சொல்லணும்ன்றதுக்காக ஒவ்வொரு பிரசங்கர் வசனம் முடிக்க ஆமே ஆமே என்ன ஐயா. அப்ப கடைசியில நாம முந்தி ஆமேனை பற்றி ஒரு பிரசங்க கடைசியில் இந்த ஆமேன் வந்துட்ட ஆமேன் வருகிறது என்று கடைசியில் அது ஒரு பட்ட பேர் ஆகும் ஆமேன். ஆனா ஆமேன் அது தேவனுடைய பேர். அதனால அதை சொல்ல அதுக்குரிய அந்த கனம் அந்த வெயிட் விளங்கி இருக்க வேணும். அதுல பிரசங்க நேரங்கள்ல இடையில அந்த அது நம்ம தேவன் பாதுகாப்பு, ஆண்டவற்ற பெலன், ஆண்டவற்ற ஏகாதிபத்தியம் எப்படி எங்கள்ல வேலை செய்தன்றீங்களோ எங்களை அந்த எலிசபெத்திர வயிற்றுல இருந்த ஃபுல்லா துள்ளின மாதிரி எங்களுக்கு ஒரு துள்ளல் அது வரைக்கும் ஆமேன் சொல்லணும் நாம எல்லாம். பெண்கள் சொல்ல இயலாத அப்ப இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு அங்க ஒரு பெண் கதைச்சது என்ன, நீர் பால் சுமந்த உண்மை சுமந்த கற்பம் நீர் பால் குடிச்ச முலையெல்லாம் பார்க்க அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இடையில எது பெண் கதைக்க கூடாதுன்ற சொன்னார். அது நல்லது, அதை விட நல்லது இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யறியாக்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து பெண்கள் ஆமன் சொல்லக்கூடாது, சுயத்துல கதைக்க கூடாது. இந்த பைபிள் சொல்லி இருக்க இயேசு அப்ரூவ் பண்ணி இருக்கிற. அதுக்காக எல்லாத்துக்கும் வந்தோன்னா பெண் தான் அதே பெண் தான் திருப்பி திருப்பி காய்ச்சா கடைசியில அது அந்த போக்கஸ் பொட்டாயிடும் கடைசியில ஆக்கள். அது 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 பக்தி விருத்தி ஏற்படுத்த கடைசியில மற்ற ஆக்கள். அதனால சரியான கவனம் இருக்கணும் இந்த விஷயம். அதான் ஞானம் அங்கான இதுல நாம பயன்படுத்துறோம். அதனால வேதத்துல கதைக்கப்பட்டு இருக்குதுண்டா வேற கதை ஒருவருக்கும் தேவையில்லை. அது கதைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று செய்ய சொல்லி சொல்லியிருக்கோம், செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா கதைக்கப்பட இல்லை. இப்ப அந்த விஷயங்கள்ல எடுக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் முடிவு பண்ணலாம். ஆனா எதை வச்சு முடிவு பண்ற அப்படி? அதுக்குதான் எங்களுக்கு வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் அதிகாரம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா எல்லாம் பக்தி விருத்திய உண்டாக்காது. அப்ப எக்ஸ்பீடியன்ட் அல்லது நீங்கள் என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? சரி, அந்த அந்த பக்தி விருத்தி என்று சொல்லுறதை விட எல்லாம் கட்டாது என்றால் நல்ல விஷயம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் வளர்ச்சியை உண்டாக்காது. இதான் அதனுடைய அர்த்தம். இந்த பக்தி விருத்தி என்று வர்ற இடங்கள் இது நாம சொன்னாங்க. அந்த சொல்லு ஒரு ஒரு வீடு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு கட்டி எழுப்புற அந்த சொல்லு ஒரு கோபுரத்தை கட்டி அந்த கட்டுறதை இதுக்கு மேல வச்சு கட்டி எழுப்ப போறாங்க. அதான் அந்த சொல்லு. இது ஒரு டெக்னிக்கல் சிவில் என்ஜினியரிங் வேர்டு. அப்ப ஒரு பில்டிங் பிளாக். அப்ப நாம கட்டளையிட போற விஷயம் அல்ல நாம தடுக்க போற விஷயம் அந்த ஆளுக்கு அவரை கட்டி எழுப்பணும். அடுத்தது அது இருக்கிறத முடக்கிற மாதிரி நாம செய்ய இயலாது. அப்ப அது அங்க ஞானம் இல்லையா? அது ஞானம் இல்லை. அதான் அங்க எஜமான்களுக்கு அதனுடைய அந்த விஷயம். அதனால இப்படிப்பட்ட இந்த விஷயத்துல எங்களுக்கு தெரியும். திருமணம் தேவன் ஆதியில உண்டு பண்ணினது. கர்த்தர் திருமணத்தை எப்ப உண்டு பண்ணின? ஆதியில உண்டு பண்ணின. அதாவது 6ஆம் நாளே உண்டு பண்ணிக்க. அவ 6ஆம் நாள் கர்த்தர் திருமணத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுத்திட்டார். இப்ப பாவம் அந்த சூழ்நிலை இல்ல. அதனால பாவம் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னா எங்களுக்கு வேதம் அப்ப திருமணத்தை பற்றி கதைக்குது. திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் வேதம் அதை கதைக்குது. அதுல டிஸ்கஷன் முடிஞ்சது. ஆணுக்கும் பெண்ணுக்கு தான் திருமணம். ஆனா பாவம் இப்ப அந்த திருமணத்தை மனுக்குலத்தை பாதிச்சிருக்குது. அதனால அந்த பாவத்தினுடைய தாக்கங்களால சில வேளையில நாங்கள் திருமணம் ஆகாமலும் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் இப்ப வேதங்களுக்கு கதைக்க தொடங்குது. அதனால திருமணம் செய்யாமல் இருக்கிறத பற்றியும் வேதங்களுக்கு கதைக்குது. ஆனா அதுக்கான ஒரே ஒரு விஷயம், அது கர்த்தர் அதுக்குரிய அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரோ. அதான் அங்க இருக்கிற ரூல். அப்ப
ஆதியாமத்திலிருந்து திருமணம் ஆணும் பண்ணி தான் செய்யணும் வேதம் கதைச்சிருக்குது. ஆயால இதுக்கு வேற டிஸ்கஷன் கதை கேளாது. பூனைக்கு மூனைக்கும் கல்யாணம் அல்லது ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் ஒரு கதையும் இல்ல. அதுதான் பாவம். அதே நேரம் கல்யாணம் செய்யாம இருக்கிறத பற்றியும் வேதம் கதைக்கு. என்னோட பாவத்தை உலகத்துல வந்த பிறகு அதுக்கான தேவைப்பாடுகள் சிலதுகள் இருக்குது. அதில் அது கல்யாணம் செய்யாம இருந்து அதால கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தருக்கு வேலைகள் அதிகமாக செய்யப்படலாம். பல பேருக்கு அது திரியோசனம் கட்டும் என்று சொல்ற ஒரு நேரத்தில் கர்த்தர் அதுக்கான அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார் என்றது உறுதிப்படுத்தி வந்தால் அதுக்கு பிறகு திருமணம் செய்யாம இருக்கலாம். அப்ப இப்ப வேற சென்னையும் கதைச்சிருக்குது. அப்ப இப்ப முடிவு என்ன? கல்யாணம் செய்தாலும் பாவம் இல்ல, கல்யாணம் செய்யாம இருந்தாலும் பாவம் இல்லை. இதுதான் பைபிள் எங்களுக்கு கதைக்கு. அப்ப இந்த விஷயத்துல இப்ப வரைக்கும் இப்ப பவுல் அப்போஸ்தலன் இத இப்ப அப்ளை பண்ண போற 1 கொரிந்தியர்ல நம்மட சூழ்நிலையை பார்க்கல இந்த உபத்திரவங்கள் தொடங்கி இருக்குது. எங்க தேடி தேடி இழுத்து கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைக்க போறியா இல்லையா என்றத நீ கவனமா யோசிச்சு செய். கத்தர் கட்டளை கல்யாணம் செய் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்ல இல்லை. அவர் சொன்னார் இதை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா இது இந்த நேரத்தில் தகுதியோ என்றது அது இந்த நேரத்தில் அது உங்க பிள்ளைக்கும் கல்யாணம் கட்ட போற ஆம்பளையும் அது வளர்த்து கட்டி விடுமோ என்றதை மட்டும் பேர் கவனமா. அப்ப இப்ப கர்த்தர் கட்டளையிடாத தடுக்காத விடயங்கள், கட்டளையிடாத அந்த அந்த வராத விடயங்கள் நாம சூழ்ந்திருக்கிற சூழல்களாலேயே தீர்மானிக்கப்பட போகுது. பக்தி விருத்தி சூழ்நிலைகளாலேயும் தீர்மானிக்கப்பட போகுது. 1 கொரிந்தியர் 7:36-37 1 கொரிந்தியர் 7:36-37 அவன் தன் புத்திரியினுடைய இளம பருவம் கடந்து போகுது எண்ணி இந்த சூழ்நிலையிலையும் அவனில கல்யாணம் செய்து வைக்கத்தான் போறனு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினால் அவன் அதன்படியே செய்யட்டும். ஏன்னா அது கர்த்தர் கட்டளை அதே தடுக்கவும் இல்லை. அப்ப அதால அவன் பாவம் செய்யல கல்யாணம் கட்டி கொடுக்கறதால. ஏன்னா அவன் பெற்றால் அவருக்கு அதிகாரம் இருக்கு அதை செய்ய. இல்ல கண்ணி பருவம் கடந்த போது என்று தெரிஞ்சும் இருக்கிற சூழ்நிலையில இப்ப வேணாம் அது இன்னும் அவளோட வாழ்க்கையை இடிக்கும். இந்த விஷயம் கடைசியில பெரும் சோகத்துக்களை கொண்டு போகும். இருந்ததை விட இன்னும் படானா போயிடுவாள் என்று நீ யோசிச்சுன்னா நீ அவளை கல்யாணம் கட்டாம கன்னியாயே வச்சிருக்கிறதுலயே உனக்கு உரிமை இருக்குது. அதாலேயும் நீ பாவம் செய்ய இல்லை. அப்ப 2லையும் பாவம் செய்யல. எப்ப 2ஆலையும் பாவம் செய்யல? கர்த்தர் கட்டளையிடம் இல்ல தடுக்கவும் இல்லாத விடயங்கள் வரையிட்ட. அப்ப பாயிண்ட் இதத்தான் நாங்கள் சொல்றோம் அடியோஃபோரா. நான் சப பாடல்கள் விஷயத்திலே அடியோஃபோரா கதைக்கிறேன். ஒரு மேல பாடுறதா பெண் மேல பாடுறதா அதுல நாம சொல்லுவோம் அது தேவ பக்திக்குரிய அல்லது ஆராதன விடயங்களையும் அடியோஃபோரா பயன்படுத்துறோம். அதே நேரம் சிவில் விஷயங்கள் திருமணம் அங்கேயும் இப்ப அடியோஃபோரா பயன்படுத்தப்படுது. அதுலயும் கர்த்தர் கட்டளையும் தடுக்காத விடயங்களும் இருக்குது. அப்ப சிவிலோ சேக்ரடோ அதாவது பரிசுத்தமான விடயமோ பரிசுத்தம் இல்லாத விடயங்களோ. பரிசுத்தம் இல்லையேண்டா அசுத்தமான காரியம் இல்ல, அது அசுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்லையேண்டா. அதாவது ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு சொன்ன மாதிரி பரிசுத்த ஓய்வு நாளோ அல்லது பரிசுத்தம் இல்லாத ஏனைய நாட்களோ. அதாவது 6 நாள் கர்த்தருக்கென்று ஒதுக்கப்பட இல்லை, இது கர்த்தருக்கென்று ஒதுக்கப்பட்டது. ஆகவே அதைத்தான் அந்த இடத்துல பரிசுத்தமும் பரிசுத்தம் இல்லாத இதுதான் நீ பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் காட்டாட்டி பிரச்சனை. அதுக்காக மிச்சம் 6 நாளும் அசுத்தம் என்ற அர்த்தம் இல்லை. அதே மாதிரி எங்களும் அது பரிசுத்தமான விடயங்களை நான் உதாரணம் காட்டுறேன், பரிசுத்தம் இல்லாத விடயங்களாகிய சிவில் விடயங்களையும் உதாரணம் காட்டுறேன். கர்த்தர் கட்டளை இடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லை. அதுல வாழ்க்கையில 2 தானே நமக்கு இருக்கு. ஒன்று சர்ச், அடுத்தது எங்களுக்கு காமன்வெல்த் நாடும் சபை. இந்த 2க்குள்ளேயும் தானே நம்ம முழுக்க ஓடும். அதுல இப்படிப்பட்ட இந்த விடயங்கள்ல வா போ செய் என்று நாங்கள் சொல்லிக்கல அது
கர்த்தர் கட்டளையிட்டதா இருக்கக்கூடாது, கர்த்தர் தடுத்ததாயும் இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயம் வரைக்கல அதை செய்யறதுக்கு எஜமான்கள், ஆசாரியன், பெற்றாருக்கு, புருஷனுக்கு உரிமை இருக்குது. ஆனா அதை எப்படி செய்யணும், அதை செய்ய சொல்லிக்கல அதை செய்ய போற ஆளுக்கு அது கட்டுமா என்றதான் பார்க்கும். கட்டுமா என்றதான், அதாவது அவளுக்கு அது உடலிலையும் அவளுடைய ஆன்மாவிலையும் அது பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. தாவீது அப்சலோமுக்கு எதிராக தப்பி ஓடிக்கொண்டிருக்கான். அப்ப எங்களுக்கு தெரியும் ஹூஷாய் அல்ல, ஹூஷாய் தான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட். அவர் வாரார் எதிர்கொண்டு. இப்ப அவன் நானும் முன்னோட வர போறேன்டா, நீ போவீங்களா, இந்த நான் போறேன் இங்க இருக்கிறது, நான் வாரணும். அப்ப தாவீது அங்க கொடுக்கிற விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப அவன் இவரோட போனாலும் பாவம் செய்ய இல்லை, அது நேரம் அவன் எருசலேம்ல தங்கியிருந்தாலும் பாவம் செய்ய இல்லை. இப்ப தாவீதுக்கு சொன்னான், இதான் அந்த ஞானம், இதான் இப்ப அந்த பக்தி விருத்தி. இப்ப உண்ட இந்த வயசான காலத்துல உன்னையும் கூட்டிக் கொண்டு நான் போறதால எனக்கு நீ காரமா இருக்க போறேன். இல்ல 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 இல்ல, அதற்கு அடுத்து பாருங்க 2 சாமுவேல் 15:33. இல்ல அது பர்சியில தான் அவருக்கு சொல்றது, இது இவனுக்கு பூஷாய்க்கு கதைக்கிறது இல்ல. 2 சாமுவேல் 15:33 இல்ல. ஏண்டா பாரமா இருக்கிற பேர்டு 2 சாமுவேல் 15:33 அப்படியே வருது. ஓகே டன். ஏன்னா அவனுக்கு வயசு போச்சு. அப்ப இப்ப நீ என்னோட வந்தப்ப நான் போற வேலையில கடைசி எனக்கு நீ பேரமாயிருப்ப. இப்ப அவன் என்ன, நீ எருசலேமிலே போய் தங்கி இருந்து அதனால உனக்கு மேல ஒரு கரைச்சல் இல்ல, நீ அதனால எனக்கு ஒரு பெண் நன்மையை செய்ய போற. அயல நீ போய் அப்சலோமோட இருந்து அவனுடைய மந்திர ஆலோசனைகள்ல நீ என்னத்தை எனக்கு செய்ய விரும்புறாயோ அதை அங்க இருந்து செய்ய என்றான். அப்ப இது சீச்சி கூசாய் போயிருக்கணும், கத்தர் கட்டளை இட்டவர சொல்லி இல்ல, கத்த தடுத்திருக்கிறார் அவனை இல்ல. ஆகல இந்த சிவில் விஷயத்துல அரசனா என்ன செய்யணும்ன்றத கட்டளையிடுறதுக்கு நீ அங்கவோ இங்கவா என்று சொல்றதுக்கு தாவீதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆகல அந்த மாதிரியான அந்த ஞானம் அங்க அவனதை தக்க வச்சு கொண்டான், தன்னை ஞானத்தை அதிகாரத்தை. அது நேரம் அங்க ஜோவாப் அப்சலோம் செத்த செய்திய யாரு கொண்டு போறது என்ற கேள்விக்கு அவன் அமாசா ஓடணுமா இல்லாட்டி கூஷி ஓடணுமா என்றது வரைக்கல அவன் ஆஹிமாசா கூஷியா என்று வரைக்கல அவன் சொன்னான், டே டே இப்ப இல்ல அதுல இவர்தான் ஓடணும்னு கட்டளை இட்டு இருக்கிறாரோ, இவன் ஓடக்கூடாதுன்னு கட்ட தடுத்து இருக்கிறாரோ இல்ல. ஆனா அவன் முடிவு பண்ணினான், டேய் இதுல யாரு கொண்டு போறதுன்றதுக்கு அது நான் முடிவு பண்றேன். அதுல 10 விருத்தி அல்ல என்ன செய்தி யாரு கொண்டு போனா அது எப்படி எதிர்பார்க்கப்படும் என்று எனக்கு தெரியும். அதனால நான் சொல்ற மாதிரி நீ செய், நீ இன்னொரு தரம் கொண்டு போகலாம் இந்த செய்திய, நீ பேசாம நில்ல அல்ல. அகிமாசன் நிப்பாட்டிட்டான், கூச்சியோ ஓட விட்டான், போய் நீ சொல்ற முதல்ல. 2 சாமுவேல் 18, 20, 21. சோ இந்த விடயங்களை தான் நாங்கள் சொல்றோம். இந்த ஐடியா போரா யாரு தரகணியை எடுத்து வைக்கணும், யாரு மெத்த தூக்கி வைக்கணும் என்றது அதிகாரத்தில் இருக்கிற முடிவு பண்றது. அது அவர்களுக்கு எவ்வளவு பக்தி விருத்திய உண்டு பண்ணும், குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மையை உண்டு பண்ணும் என்ற முடிவு மாறிக்கிறி. அதுக்குள்ள போதே நான் செய்ய மாட்டோம், எனக்கு அதுவும் மேலும் என் அகிமாசுக்கு ஏலாதோ அதுவும் செய்ய, ஏன் கூஷாய்க்கு ஏலாதோ தாவீதோட போறதுக்கு. அதுல இங்கதான் அவர்கள் தங்களுடைய அந்த அதிகாரத்தை, தாங்கள் எஜமான்கள் அதிகாரத்தை ஞானமாக தக்க வச்சு கொண்டாங்க, நிலைநிறுத்தினாங்க.
ஒருவனுக்கு வேண்டாம் என்றால் நீ மற்றவனுக்கு வேணும், நீ தான் ஓடுன்ற. அங்க கூஷாய்க்கு நீ என்னோட வர வேண்டாம் என்றால், ஆனா அதுக்காக நீ வீட்டை போயிடாது, நீ போய் எருசலேமில் அங்க இருக்கணும். அப்ப பணி கொடுக்கப்படுது அவங்க விரும்பின மாதிரி இல்ல, கீழானோர் விரும்பின மாதிரி இல்ல. கீழானோர் விரும்பின மாதிரி இல்லாத பணிகள் கொடுக்கப்படுறதுக்குள்ள அது கட்டாயம் அடிய போறதுக்கு விழுந்திருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் விரும்பின மாதிரி என்று வந்துட்டா அதுக்கு பிறகு எனக்கு விருப்பம் நீ இப்படி செய்யன்னு சொல்ல. ஏன்னா கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லாட்டி நீ என்ன சொல்ல விரும்பணும் இல்ல. கர்த்தருடைய நாளில ஓய்வு நாளில சொந்த பேச்சு வேண்டாம். 6 நாள் செய்கிற வேலைகளோட சம்பந்தப்பட்ட எந்த கதையும் வேண்டாம். இரக்கத்துக்குரிய வேலைகள் மட்டும் ஏதாவது ஜபம் பண்றது அல்லது அதை அன்றைக்கு சொன்னாத்தான் அவர்கள் அதை விளங்கி அதுக்காக ஏதாவது ஆலோசனை தெரிவினம் என்றால் அது இரக்கத்துக்குரிய வேலைகளை விடணும். இரக்கத்துக்குரிய வேலைகளை விடாத எதுவும் 6 நாள் வேலையில் கதைக்கிறாங்க. இது அடிய போறா இல்ல, கர்த்தர் கட்டளை. கர்த்தர் கட்டளை இட்ட பிறகு நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோம், நீ ஒன்று டிஸ்கஷனே இல்லை, அது முடிஞ்சது டிஸ்கஷன். கடவுளுக்கு மிஞ்சி இங்க கதைக்க தேவையில்லை. ஏடா இது கடவுள் கட்டளையிடாத விடயமா? சாப்பிடுறதும் சமைக்கிறதுமே கர்த்தர் எங்களுக்கு தேவபக்திக்குரிய விஷயத்தை பலமடைகிறதுக்காக அன்றைக்கு வாழ்றதுக்கு அதை செய்திருக்கிற. அதனால நாங்க அடியா முடியாத அன்றைக்கு அதை பற்றி தான் நிறைய கதைச்சு எல்லாம் செய்து கொண்டிருந்து கொண்டு, ஆனா தேவபக்திக்குரிய காரியங்கள் சொட்டு தான் செய்கிறது. புறநது திண்டடி அன்னைக்கு பேசாம உவாசமா இருந்து செய்திருக்கவங்க. ஏன்னா நாம சொன்னாங்க இரக்கத்துக்குரிய வேலைகள் கூட அந்த யாருடைய தேவபக்திக்குரிய வேலைகளை அது தூண்டி உந்தி அவர் இந்த முறை வராட்டியும் அடுத்த முறையாவது வர வைக்கிறதுக்காக செய்யப்படுற வேலைகள். அதுல கர்த்தர் அதை தடுத்திருக்கிறார். அதனால நாமளை அனுமதிக்கல. பிள்ளைகள் என்ன ஐயா கதை இப்ப என்னத்துக்கு அது சொல்லிட்டேன் நிப்பாடு இவ்வளவு கதை இது வேணும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அதை சொல்லியாச்சு சரி அதை விவரி அது நாளைக்கு சொல்லிட்டேன் நிப்பாட்டு. நான் பைபிள் கொண்டு வரையில, அம்மா எடுத்து வைக்கல, நான் மாறி போட்டுட்டு வந்துட்டேன். நீ இன்றைக்கு வாசிக்கிற பைபிள் கொண்டு வந்த நீ தானே? ஓ அப்ப கேட்கிறையால் அது இன்றைக்கு வாசிக்கிற உங்களோட தமிழ் பைபிள் இருக்கா? சரி சரி அப்ப மிச்சம் பார்ப்போம். அதோட அப்படியா அப்ப நீ எடுத்து இவ பார்த்து பெரிய டிஸ்கஷன் போகுது. இதெல்லாம் தேவை. கடவுளை பற்றி கதைக்க சொன்னா, வசனம் பாடமாக்க சொன்னா, வேற சத்தியங்களை விளங்க என்று சொன்னா, எழுதின புத்தகத்துல இருந்து நோட்ஸ்கள் எடுங்கூடாண்டா. அம்மா எடுத்து வைக்கல, அப்பா மறந்து போனார் என்று கதைச்சுக்கோங்க. இதுகள் அடிய போறா இல்ல, இது கட்டளை. அயால அனுமதிக்கல, வீட்டிலையும் இல்ல சேர்ச்சிலையும் இல்லை.